வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஏன் இதை நம்ம இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம அந்த தலைப்பு நமக்கு தேவைப்படுது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் அது ரொம்ப தவறான பாதைக்கு போற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். சரி, அதுக்கு ஏன் தவறான பாதைக்கு அவங்க போறாங்க அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரியும். ஒண்ணு, அந்த தவறான காரணத்துக்கு போகும் பொழுது அவங்களை எப்படி வழிநடத்தலாம், அதுக்கான தீர்வையும் நம்ம சொல்லணும். அதுக்கான தீர்வையும் நம்ம சொல்லணும். ரைட். இப்போ ரெண்டு விஷயம் நம்ம பேச போறோம். ஒண்ணு சிக்கல், இன்னொன்னு அதுக்கான தீர்வு. ரைட். இதுக்கு முன்னாடியும் ஏன் அந்த போதைப் பொருள்லாம் பயன்படுத்தினாங்க. அது ரொம்ப குறைவா இருந்துச்சு. அது யாரும் பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப அது அதிகமாகும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 98 பேர் அதை பயன்படுத்துற மாதிரியும் 2 பேர் பயன்படுத்தல அப்படின்னா அந்த 2 பேர் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்ப அந்த 2 பேரும் பாதிக்கப்படுச்சுன்னா அங்க 100% ஆயிடும். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா அப்ப 100 பேருமே அந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட். இதை எப்படி மாற்றலாம்? நம்ம மாற்றி ஆகும். கண்டிப்பா மாற்றணும். இது நமக்கு அந்த அக்கறை நமக்கு இருக்கு. நமக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நமக்கு கண்டிப்பா அந்த அக்கறை இருக்கு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் வீணா போறோம் அப்படின்னா அது விடக்கூடாது இல்லையா? அப்ப அதுக்கான வழி சொல்லணும் இல்லையா? அதான் நம்ம இப்ப பேச போறோம். சரிங்களா? ரைட். இப்ப ஒரு எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்க இது கல்வி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம். எல்லாரும் இங்க படிக்கிறாங்க, நிறைய பழகுறாங்க, நிறைய கத்துக்கிறாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போறாங்க. அப்ப இருக்கிற இந்த மாவட்டத்துல இந்த போதைப் பொருளும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இதை எப்படி நம்ம தடுக்கலாம்? எப்படி தடுத்து நிறுத்தலாம்? எதன் வழியா வருது? எப்படி தடுத்து நிறுத்தலாம்? நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கோம், நிறைய விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம், மாணவர்களுக்கு இல்ல பெரியவங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் மீறி இது நடக்குதுன்னா அப்ப அதுக்கான தடுப்பு முனை என்னவா இருக்கும்? அதை தடுக்கிறதுக்கான வழி என்னவா இருக்கும்? தாராளமா நீங்க சொல்லலாம். என்னவா இருக்கும்? எப்படி தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க தாராளமா பேசலாம். இப்ப நமக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? திருடனா பார்த்து தின்றவங்க திட்ட ஒழிக்க முடியாது சொல்லுவாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடாது. நமக்கு ஃபர்ஸ்ட் செல்ஃப் அதாவது சுய சிந்தனை. நம்ம இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டாலே அது முழுக்க போறதுக்கான வாய்ப்பு. சரி, அதையும் மீறி வருது அப்படின்னா எங்க தடுக்கலாம்? சொல்லுங்க. காட்டுதான். ஒருத்தர் அருமையா சொன்னாங்க. ஒரு கிளாப் பண்ணுங்க. ஒரு பையனோ ஒரு இளைஞனோ அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னா அதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரு மாற்று மருந்து இருக்கு இல்லையா? இப்ப அதான் சொன்னா ஒரு மாற்று மருந்து. இப்ப நான் நான் திருத்தம் நினைக்கிறேன், அதை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு மாற்று மருந்து வேணும் அப்படின்னா அது அந்த ஞாபகம் வரும்பொழுது அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று சாப்பிடலாமா அப்படின்னு எனக்கு தோணுது சார். கேட்ட வெளியிட்டுக்கிறேன். இப்போ நிறைய வழிகள் வந்துருக்கு இல்லையா? அதுக்குள்ள ஒரு மாத்திரை போட்டுக்கலாம், இல்லை அதுக்கு ஒரு பூமர் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்லேட் போட்டுக்கலாம். அப்போ வரும்பொழுது கிராமப்புறங்களில் புளியம்பட்டு இருக்கு இல்லையா? அது என்னன்னா அந்த வெத்தலை பாக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெத்தலை பாக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த புளியம்பட்டையை போட்டுக்குவாங்க, வாயில் போட்டுக்கலாம். என்ன அர்த்தம்? அந்த வெத்தலை பாக்கு போற ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த புளியம்பட்டையை வாயில போட்டோம்னா வெத்தலை பாக்கு போற ஞாபகம் மறந்துடும். ஏண்டா அந்த வாயுவாசி ஏற்கனவே அசிங்கம் இல்லையா? அதே போல இங்க போதைப் பொருள் பயன்படுத்துற இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஞாபகம் வரும் பொழுது அதோட மாற்று மருந்தோ அல்லது மாற்று ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வழி கிடைக்கும். ஓகேவா? அருமையா சொன்னாங்க. அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? இவ்வளவுதான் வழி. இதுக்கு தீர்வே அவ்வளவுதானா? சரி, நம்ம கோயம்புத்தூர் பத்தி பேசுறோம், தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம். ஆனா இந்தியா முழுக்க பேசலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கெல்லாம் இந்த உற்பத்தி திறன் இருக்கோ அங்க ஃபர்ஸ்ட் நிறுத்தணும்னா இந்த போதைப் பொருள் குறையும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க உற்பத்தி திறன் அதிகமா இருக்கோ அங்க நிறுத்தணும்னா போதைப் பொருள் குறையும். அதே மாதிரி இந்த வணிகம் சார்ந்து வரும் பொழுது எங்க கடல் வழியாகவும் விமான வழியாகவும் தரை வழி வருது இல்லையா? அதை நிறுத்தணும்னா கண்டிப்பா அந்த போதைப் பொருள் இருக்கலாம். இப்ப கேரளாவில் பாத்தீங்கன்னா மற்றதை விட லாட்டரி மட்டும் விற்கிறாங்க. சரியா? நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி தடை பண்ணலாம். உங்களுக்கு புரியுதாப்பா? தமிழ்நாட்டில் லாட்டரி தடை. சரிங்களா? கேரளாவில் லாட்டரி விற்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் அந்த பழக்கம் இல்லை, இப்ப கேரளாவில் அந்த பழக்கம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அங்க இருந்துச்சுன்னா இங்க வருமா வராது? வராதா?
ரைட் தானே? அப்ப ஒரு ஒரு நமக்கு ஒரு நல்ல செயலை தடை பண்ணும் பொழுது அங்கேயும் தடை பண்ணணும். சரியா? அப்ப தடை பண்ணா மட்டும்தான் இங்க அது வராது. ஓகேவா? அப்ப இதே மாதிரி எல்லாரும் ஒரே மனதா நம்ம செயல்பட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஒரு செயலை செயல்படுத்த முடியும். அதுக்கான தீர்வு தான். அதுக்கான தீர்வு இதுதான். சரியா? ஒருத்தன் மட்டுமே கை தட்டினா அந்த குரல் எடுப்படாது. என்னது? எல்லாரும் சேர்ந்து கை தட்டணும்னா குரல் எடுப்படும். ஓகேவா? அப்ப ஒரு லான்ச் பண்ணும் பொழுதோ இல்ல ஒரு தீர்மானம் கொண்டு வரும் பொழுதோ அதை என்ன பண்ணணும்? எல்லாரும் செயல்படுத்தணும். எல்லாரும் அதை சரியா பாடணும்னா இது ஒரு தீர்வு. சரிங்களா? இதை விட வேற என்ன தீர்வு? பெஸ்ட் தீர்வு இருக்கும். என்னவா இருக்க முடியும்? பெஸ்ட் தீர்வு இப்ப குழந்தைக்கு நெருப்பு வந்து சுடுன்னு தெரியாது. பார்க்கறதுக்கு அழகா நெருப்பு அது தொட்டதுக்கு அப்புறம் தான் அது தெரியும். ஓகே தானே? ஒரு குழந்தைக்கு அந்த நெருப்பு சுடுன்னு தெரியும் பொழுது நம்ம என்ன சிந்திக்கிற தன்மை தான் இருக்கிறோம். ஆமா தானே? அப்ப நம்ம சிந்திக்கலாம் இல்லையா? ஆமா தானே? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் மனநிலை சிந்திச்சோம்னா கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதான் சொன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓகே, நம்மளே வந்து யோசிக்கணும். இது வேண்டாம் ஒதுக்கணும்னா வேண்டாம் தான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா சூப்பரா நம்ம வந்து வெளிவரலாம். சரிங்களா? அதுக்கான தீர்வு இவளுக்குள்ள தான். சரியா? அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இளைஞனும் என்ன பண்ணணும்? தனக்கு தானே செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். சரிங்களா? சுயசிந்தனையோட இருந்தோம்னா இந்த போதைக்கான தீர்வு வந்து நம்ம முழுமையா கொண்டு வர முடியும். சரியா? நீங்களும் புரிஞ்சுங்க, நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நன்றி.